அப்புறம் நான் வந்து இந்த யோகியை தொடங்கும் போது, சுப்பிரமணிய சிவா என் கூட சேர்ந்து யோகியை தொடங்கும் போது, நந்தா தான் என் கூட வந்து இருந்து அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க கோ டைரக்டர் ஒர்க் பண்ணார் யோகியில். ஆனால் அப்போ சொன்னார், சார் இந்த படம் வேணாம் சார் உங்களுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லைன்னு. 2 பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொன்னது. ஒன்று பொன்வண்ணன் சார் சொன்னார், இன்னொன்று நந்தா சொன்னாங்க. நான் சரி இல்லை கமிட் பண்ணிட்டேன் நான் சுப்பிரமணிய சிவாவுக்கு. பிக் பீன்னு ஒரு மலையாள படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறதா இருந்தோம். அதை எடுக்கலான்னு சொல்லி எடுக்கும்போது இல்லை வேணாம் இன்னொரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கனி எல்லாம் போய் உட்காந்து மதுரையில் பாண்டியன் ஹோட்டலில் உட்காந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் கனி அடிக்கடி சொல்லுவான், அந்த படத்தை எடுக்காமல் விட்டீங்களேனே நீங்கன்னு. ஒரு நல்ல கதையை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு சாங்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு வரும்போது சுப்பிரமணிய சிவா திருப்பி வந்து அண்ணே இந்த வேற ஒரு படம் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சார். சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு, இப்போ வந்து இதுன்னு அப்படி மாறினது தான் அந்த யோகி. அப்போ சொன்னார், பொண்ணுன்னு சொன்னார், வேணான்னாரு, நந்தாவும் வேணான்னாரு. ஆரம்பிச்சிட்டோம், சரி ஒரு டேரக்டர் கமிட் பண்ணிட்டோம், அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நிறுத்த வேணான்னு அப்படி எடுத்தோம். அவங்க நடிச்சிருப்பாரு நந்தாவில், இது யோகியில் நந்தா நடிச்சிருப்பார். இப்படிதான் நந்தாவுடைய எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போது அவர் ஆனால் முயற்சியிலே இருப்பார், எதையாவது புதுசாக பண்ணணும்னா அப்புறம் சார் இந்த இடம் விட மாட்டேன் சார், இந்த இடம் பாருங்க வேற படம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு மாற்றி யோசின்னு ஒரு படம். அப்புறம் மாற்றி யோசின்னு படம் பண்ணார் பயங்கரமாக. ரொம்ப ஆனால் நம்பிக்கையோடு தான் பேசுவார் ஒவ்வொரு படத்தையும். இப்போ நான் படம் பார்த்துட்டு டைட்டிலை மட்டும் மாற்றி யோசிச்சிருக்க, படம் கொஞ்சமாவது மாற்றி யோசிக்க மாட்டேன் நீ என்ன இப்படி பண்ற. அப்புறம் யோசிச்சு அப்புறமா சாரி சார் நெக்ஸ்ட் டைம் பண்ண. அப்புறம் ஒரு முறை ஜிஆர்டி ஹோட்டலில் உட்காந்துருக்கேன், அங்கே ஒருத்தரோட உட்காந்துருக்கேன், நான் சாப்பிட உட்காந்துருக்கேன், வேகமாக வந்துட்டார். வந்த உடனே யார் இருந்தானே, சார் இப்போ தான் ப்ரொடியூசர் செட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி. உனக்கு மட்டும் எப்படியா இருக்கிறாங்க கரெக்டா. அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாலும் தெரியாது என்னைய பார்க்க. அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் ஒன்னே என்கிட்ட கேட்டார். அவர் ஒன்னே என்னை பார்த்த உடனே சார் அமீர் சார்னா சார் வணக்கம் சார், பேசிகிட்டு இருக்கேன் சார், நாங்கள் எப்படி பண்ணிடுவோம் சார்னாரு. சரி ரைட்டு.